எமினந்து உங்கள் தரன். இன்று SRF என்ற சுவிஸ் அரச தொலைக்காட்சியில் ஒரு டாக்குமெண்டேஷன் போயிருந்துச்சு. அந்த டாக்குமெண்டேஷன் தலைப்பு என்னென்னா, எங்களோட தேச தலைவரை சுற்றி பணம் மோசடியும், அதோட எங்களோட தேச தலைவர் உயிரோட இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு அந்த டாக்குமெண்டேஷன் போச்சுது. அந்த டாக்குமெண்டேஷன் உள்ளுக்கு போகும்போது 15 வருஷத்துக்கு பிறகு விடுதலை புலிகள் தேச தலைவர் படத்தை காட்டி தேச தலைவர் இறந்துட்டாருன்ற செய்தியை இதண்டு 15 வருஷமா தேச தலைவர் இறப்புக்கு பிறகு ஒரு சத்தம் ஒன்றுமே இல்லாத இருந்த விடுதலை புலிகள் இப்போ மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அது பேசுபொருளாகி அங்கே சுவிஸில் பணம் சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட ஒரு ஒரு பெண், ஒரு மோசடி பெண்ணும் இதில் மோசடி பெண் ஒரு குற்றச்சாட்டு அதில் எழுந்திருக்கின்ற ரீதியில் அந்த டாக்குமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. அதில் அவ தேடி அந்த போடித்து வர தேடி சுவிஸ் அரசு தொலைக்காட்சி போயிருக்குது. அதில் இவ்வளவு காலம் நான் அவள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தெரிஞ்ச அந்த அவையின் இதை சுவிஸ் அரசு தொலைக்காட்சி சாணியால பூசி இருக்குது. இந்த பம்பு தமிழ் தொலைக்காட்சி ஆஸ்திரேலியா இருந்து மற்றது அங்கே சேரமான் இப்படிப்பட்ட ஆக்கள் இதில் அப்துல்லா அவர்களுடைய பேட்டியிலும் அதில் அப்துல்லா சேரமான் பேட்டியிலும் அதில் இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். அதில் முக்கியமான எனக்கு பட்ட முக்கியமான விடயம் இந்த விடயம் தான். இதை ஒரு கேளுங்க. Familie Papakaran gilt auch die Tochter offiziell als tot. Wer ist diese Frau, die sich als Tochter des Tamilenchefs ausgibt? Mehrere Tamilen sagen uns, sie wohne in der Schweiz. Wir treffen die Beschuldigte. Sie soll über mehrere Jahre Hunderttausende Franken gesammelt haben. இந்த நபர் சுவிஸில் இருக்க வேண்டும். தாங்கள் இந்த நபரை தேடி தாங்கள் போற வேண்டும். இவ பல லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்திருக்கான்ற குற்றச்சாட்டு தாங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்ற ரீதியில் இப்போ போய் அந்த நபரை, அந்த மித்துயா அந்த நபரை ஏற்கனவே முந்தியே வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா, அந்த நபருக்கு இவர்கள் ஆதித்ய என்ற ஒரு பெயரை இப்போ கொடுத்திருக்கணும். அந்த நபரை இவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள். அதை இந்த காட்டுறாரு. Sie bestreitet, die Frau im Video zu sein. Der Bildvergleich mittels künstlicher Intelligenz zeigt aber, mit einer Wahrscheinlichkeit von über 95% handelt es sich bei der Frau im Video um Aditi. இந்த AI டெக்னாலஜி பாவிச்சு இந்த அதில் பேட்டி எடுத்த நபரையும் இந்த மாவீர தினத்துக்கு உரையாற்றின நபர்ன்ற படத்தையும் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் 95% மேலான வாஷனிஷ்கரண்டா 95% இது பொருந்துது. 95% மேலே இதுதான் அந்த நபரண்ட இது பொருந்துதுன்ற ரீதியில் இதில் வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா, அதில் குரல் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குரலும் அவன் குரல் தானண்டு அந்த இதில் வெளிப்படுத்தி இருந்தோம். இதான் இதில் மிக முக்கியமான இது. ஆனால் அவள் தானிலியன்று சொல்லி இதான் இருக்கிறா. இதில் நாங்கள் மிக முக்கியமான திருப்பி நாங்கள் 6 மாதம் நாங்கள் போட்ட காணொலியை உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். எங்களோட கதிரண்ணா மற்றது நிவேதி அக்கா 2 பேரும் இந்த இதுக்கு எதிராக எங்களோட அந்த ஐநாடு நல்ல உள்ளவங்களோட இணைஞ்சி நாங்கள் கேஸ் போட்டோம். கேஸ் போடும்போது எங்களுக்கு போலீஸ் சொன்ன விடயம் இந்த கேஸ் 4 வருஷத்துக்கு மேலாக இந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கண்டு. அதை நாங்கள் உங்கள் மத்தியில் வெளிப்படுத்தின போது நீங்கள் சில பேர் நாங்கள் பொய் சொல்கிறோம் இதன்றோம் கேலி செதுக்கினோம். நாங்கள் அவர்களுடைய இதில் எல்லாத்தையும் நாங்கள் கடந்து போனோம். ஏனென்றால் எங்கள்கிட்ட உண்மை இருக்குது, எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுக்கு பின்னால் மாவட்ட துணை இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பவும் இருக்குது. அந்த ரீதியில் நாங்கள் அம்பலப்படுத்தி இருந்தோம். போலீஸ் சொன்ன தகவலை நாங்கள் அம்பலப்படுத்தி இருந்தோம். இது 4 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதுக்குள்ள பல போலி நபர்கள், இது ஒண்டா ஏமாத்தி காசு செய்த நபர்களுக்குள்ளதான் பண ரீதியில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்குள்ள அந்த குழுக்குள்ள ஒண்டா பணம் செய்து மோசடி செய்த ஆட்களுக்குள்ள பிரச்சனை அவர்கள் பிரிஞ்சு அவர்களே இப்போ 2 உறுப்பா இதண்டு அவர்களே சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் 6 மாதத்துக்கு முதலே தெரிவிச்சிருந்தோம். அதை நம்பாட்டி நீங்கள் போய் எங்களோட சேனலில் போய் பாருங்கள். 6 மாதத்துக்கு நாங்கள் கதிரண்ணா போட்ட காணொலியை போய் கேளுங்க. அப்படி நாங்கள் இதன்னும் போது எங்களுக்கு போலீஸ் சொன்ன தகவலை நாங்கள் கேஸ் போடும் போது எங்களுக்கு போலீஸ் சொன்ன தகவல் இந்த தகவல் இது இப்போ இந்த இன்டர்வியூல 7 வருஷத்துக்கு மேலேயே இந்த பிரச்சனை போகுதுன்னு அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் அதில் ஒரு 3,80,000 சுவிஸ் பிராங்க் கொடுத்துருக்கிறாராம். அது அவற்றை இது இல்லை, அவர் சேர்த்த இதில் அவர் உண்மையாக
அவங்க கொடுத்த போலீஸங்களுக்கு சொன்னபடியும் வந்து இப்படியும் சொல்லினமண்டு தாங்கள் வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்ததுன்னு சொல்லினமண்டு. ஆனால் நாங்கள் விசாரிக்கும் போது வந்து அதில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் கணக்க குழப்பங்கள் இருக்குது. இவர் உண்மையாக கொடுத்தாரா அல்லது இவர் கொடுத்தான்னு சொல்லி இப்போ சொல்கிறாரான்ற அந்த குழப்பங்கள் வடிவாக வந்து தங்களுக்கு தெரியல ரீதியிலாம் அந்த விசாரணை போய் கொண்டு இருந்துச்சு. இப்படி வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த இதில் வந்து 2 தரப்பும் இதில் வந்து இப்போ வந்து இதில் வந்து இன்டர்வியூ கொடுக்குற தரப்பும் குற்றச்சாடப்பட்டிருக்கிற 2 தரப்பும் வந்து நாங்கள் உங்களுக்கு வடிவாக உங்களோட புத்தியை தேட்டுங்கள், 2மே வந்து பொய்யான தரப்புன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ரீதியிலாம் இதில் வந்து ஒரு அண்ணன் அதில் வந்து இன்னும் ஒரு அண்ணன் சொல்லியிருந்தோம் 68,000 கையிலேயே கொடுத்தாண்டு அவர் வந்து இப்போ வந்து அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்காண்டி 2 டபுள் வேலை செய்கிறாரு 2 போட்டிருந்தார். அது தனிநபரை கொடுத்துருக்க இயலாது, அது எனக்கு வடிவ சொல்ல தெரியல. ஆனால் 3,80,000 இன்னைக்கு அவர் ஒரு தனிநபராக கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை, சேர்த்துருக்கணும் கூட்டாக சேர்த்து தான் அந்த பணம் இருக்குது. அவர்கிட்ட முகத்தையும் காட்டாதபடியாக அதில் ஏதோ சம்திங் இருக்குது. போலீஸ் எங்களுக்கு சொன்ன தகவல் இதில் வந்து இந்த 2 மோசடி குரூப் சேர்ந்து தான் ஒன்றா சேர்ந்து அவர்களுக்குள்ளே இருந்த சண்டையின் ரீதியாக தான் அவர்கள் பிரிஞ்சு போனார்கள். இந்த ரீதியில் வந்து அவர்கள் மேலும் வந்து அப்துல்லாண்ட வீட்டையும் வந்து இன்டர்வியூவில் காட்டினோம். ரெஸ்டாரண்ட்டை ஒரு பாராளுமன்ற ரெஸ்டாரண்ட் வந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதான் VTCC இந்த தலைமை அலுவலகம் மட்டும் அதில் இருக்குது. அதில் வந்து அவர்கள் வடிவாக டீகோட் பண்ணினான். அந்த போலீத்துவார இன்டர்வியூ இருக்குல்ல, அந்த மாவீரத்தினத்துக்கு போட்ட அந்த ஸ்ட்ரீம் இருக்குல்லோ, அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த அட்ரஸை போய் கண்டுபிடிச்சு அந்த ஆட்ட பேரில் அந்த இது இருக்குன்னு பார்க்கும்போது வந்து அது அப்துல்லாண்ட பேர்லாம் அது இருக்குண்டு. அந்த ரீதியில் அப்துல்லா இப்போ இந்த இதனினம் இந்த போலி இந்த மாவீரத்தின இதுக்கு வந்து அதில் அந்த இதில் வந்து அவர்கள் போய் அதில் வந்து அப்துல்லா சேரமான் போண்டாக்களை வந்து இன்டர்வியூ எடுக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் தரப்பில் வந்து குளமண்ண மற்றது ஒன்றும் கொஞ்சம் பேரை வந்து அவர் இன்டர்வியூ எடுத்துருந்துக்கணும். இப்படிதான் இந்த இன்டர்வியூ போச்சுது. அதில் வந்து அப்துல்லா அண்ணையும் குளமண்ணையும் அப்துல்லா அண்ணையன்னு சொல்ல தெரியல, அப்துல்லாவும் குளமண்ணையும் வந்து இந்த இதில் வந்து 2018 விசாரணையில் இருந்தார். முக்கிய குற்றவாளியை வந்து குளமண்ணையும் அதுக்கு இது விடுதலை புலிகள் இதுக்கு ஃபினான்ஸ் இதுக்கு பொறுப்பாக இருந்தது அப்துல்லா என்ற ரீதியிலையும் வந்து அவர்கள் மீது வந்து கேஸ் போனது. அந்த அப்துல்லா பணம் மோசடி ரீதியில் வந்து அப்துல்லாவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே வந்து விவேர் முஷ்ராஃப் என்ற அந்த வெளிநாடுகளுக்கு போக இல்லாமல் அந்த குற்றவாளி என்று முத்திரவு ஊட்டப்பட்ட குற்றவாளி என்று வெளியிடப்பட்ட இது ஆதாரத்தோடு வந்து அவர் குற்றவாளி என்று நிர்வகிக்கப்பட்டிருந்தது என்றும் சொல்லி இருந்துச்சுன்னா பணம் மோசடி விடயத்தில். அப்படின்னாக்க இவர்கள் மீது வந்து கேஸ் போயிருக்கு. இதில் வந்து இந்த இதில் வந்து குளமண்ணை வந்து அப்துல்லாவுக்கு எதிராக பேட்டி இதை கொடுத்துருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு வந்து இவர் எல்லார் மீது வந்து அந்த 13 பேர் மீது வந்து அந்த குற்றச்சாட்டு போனதுன்னு அந்த சுவிஸ் இது வந்து சொல்லுது. சுவிஸ் தொலைக்காட்சி விடுதலை புலிகளுக்கு வந்து 2009 வரையும் வந்து 15 மில்லியன் சுவிஸ் ஃப்ராங்க் வந்து கொடுத்துருக்கப்பட்டிருக்காங்க. சுவிஸ்லேருந்து போயிருக்கான்ற ரீதியில் வந்து அதை சொல்லியிருக்கலாம். இப்படி பல தகவல் வந்து எங்களுக்கு இந்த இன்டர்வியூ போய் கேட்கும்போது வந்து கிடைச்சிருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துகள் என்னது? இதில் வந்து முக்கியமாக வந்து நீ கதிரண்ணா சொன்ன விடயத்தை வந்து திருப்பி போய் கேளுங்கள். எவ்வளவு உண்மையாக அதுக்குள்ள இது புதஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த போலி துவார உருவாக்கத்தில் நாங்கள் அடித்து சொல்லியிருந்தோம். யார் இந்த போலி துவார உருவாக்கினார்களோ அவர்களே வந்து அந்த இந்த விடயத்தை வந்து முடிச்சு வச்சார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட குரூப் மோதல். அது வந்து அந்த அண்ணா சொன்ன மாதிரி இவர்கள் அந்த பொம்பளைக்கு பின்னாலே இருக்கிறதும் வந்து மாஃபியா கேங் இருக்குன்னு சொன்னது அதெல்லாம் வந்து உண்மையான விடயங்கள். இதில் வந்து முக்கிய புள்ளிகளான இருந்தார்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து திடீரென்று மேலே பரலோகம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்த வந்து நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இப்போ நாங்கள் சொல்லும் போது நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் வடிவாக காது கொடுத்து கேட்காமல் வந்து போலி மீடியாக்கள் போலிகள் இதில் வந்து பரப்புரைக்குள்ள வந்து நீங்கள் விழுந்துருக்கிறீங்க. உண்மையான குரலை வந்து நீங்கள் நசுக்கிற வேலையில் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அன்றாலும் வந்து இயற்கை அது வந்து நம்ம புனித மாவீரர்களோட சக்தி வந்து எப்பவும் வந்து உண்மையை வந்து வெளியாக கொண்டு வரும். அதையும் வந்து போலிகளுக்கான தண்டனையும் வந்து உங்களோட கண் முன்னாடி வந்து கொடுத்து கொண்டிருக்குது. என்னுடைய நீங்கள் விழித்துக்கொண்டு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சிந்திச்சு மனம் இருக்கல மனம் உங்களுக்கு சொல்லும் யார் உண்மையாக கதைக்கிறார்கள் யார் பொய்ய கதைக்கிறார்கள் என்று. எங்கள்ட சாட்சியை வந்து எங்களுக்கான புனித ஆத்மா இருக்குது. அது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கான ஆதாரங்களை வந்து எங்களை கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து காட்டுது. அது ஏற்காதும் வந்து உங்களோட இது நாங்கள் எங்களோட கடமையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சரியாக பயணித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த காணொலியை வந்து சந்திப்போம்.